அப்பா அதிமுக திமுக நிற்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. கலைஞர் ஃபோன், ராஜு வாழ்த்துக்கள் ராஜு, தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வச்சா நீங்கள் ஜெயிச்சிங்க, வாழ்த்துக்கள். உடனே அப்பாவும், ரொம்ப நன்றி கலைஞர், நானே வந்து உங்களை பார்க்குறேன். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற அரசியலை வெட்டுவேன் குத்துவேன் ஒன்று அடிப்பேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு விழாவில் எம்ஜிஆர், கலைஞர், அப்பா மூவரும் இருந்தாலும் அந்த விழாவில் ஒரு சிறப்பாக இருக்கும். மூவரும் பேசிக்கிறது, இது பண்ணுறது. அடுத்தது எம்ஜிஆர் உடைய நட்பை பற்றி சொல்கிறேன். இதில் எல்லாம் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சுட்டு அவர் சொன்னார், என்னையா அதிக ஓட்டு வித்தியாசம் நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு எந்த அமைச்சர் பதவியா வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பா சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லையா தப்பாயிடும், யாராவது சொல்லுவாங்கன்னு. முதலமைச்சர் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். என்னையா இப்படி கேட்குற, நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தான், எனக்கு வேண்டாம். அப்பா சொன்ன வார்த்தை, இனி வரும் இளைஞர்களுக்கு பதவி கொடுங்க. தேனியில் நினைக்கிறேன், தேனியில் அப்பா மேலே ஆசிட் ஊற்ற போகிறதா ஒரு பேச்சு. எதிர்கட்சிக்காரங்க. எம்ஜிஆர் வந்து மேடையில் பேச வர்றார். இது வரைக்கும் அவர் கோமா பேசினில்லை. என் தம்பி மேலே ஒரு சின்ன கீறல் வந்தாலும் அந்த குடும்பத்தையே நான் அழிச்சிட்டு ஜெயிலுக்கு போவேன். திமுக வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கட்சின்றாங்க. ஆனால் அப்பா பதிவு பண்ணது என்ன, முதல்ல நிற்கும் போது திமுகவில் ஆட்கள் இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை. முதல் தேர்தலில் அப்பா வந்து தோக்குறாங்க. அப்பா இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது எங்களுக்கு தேர்தலில் நிற்கும் பொழுது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. எது திமுக முதல் தேர்தல், எங்களுக்கு வேலை செய்ய தெரியல, பூத் கமிட்டி என்னன்னு எங்களுக்கு புரியல. அறிஞர் அண்ணா அவர்கள் மேல அப்பா வந்து மதிப்பு மரியாதையும் வச்சிருந்திருக்காங்க. திரும்ப வந்து அண்ணாவுக்கு பிறகு அவர் அடுத்த தலைவராக கலைஞர் அவர்கள் வரும் பொழுது அவரை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவருடைய நட்பு எப்படி? அதாவதுங்க, அவங்க எல்லாருமே வந்து அண்ணா அவர்கள் வந்து பெரியவர், அது வேற. கலைஞர் பெரியப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க எல்லாம் சமகால நண்பர்களாக இருந்தாங்க. சில கருத்து வேறுபாடு இருந்தது. சில பேர் கூட சொன்னாங்க, எம்ஜிஆர் வந்து இல்லை கலைஞர் தான் முதலமைச்சராக வேண்டும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாருன்னு. சில கருத்து வேறுபாடு இருந்தது, அது வந்து உண்மைதான். அப்பா வந்து நாவலர் நெடுஞ்செழியன் வரலாமே அப்படின்னு கூட அப்பா வந்து ஒரு கட்டத்தில் திங்க் பண்ணியிருந்துக்கலாம். அந்த பதிவு கூட ஒருத்தங்க பண்ணாங்க, அது எனக்கு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எம்ஜிஆர் வந்து கேட்டார், இல்லை நம்ம கலைஞர் தான் முதலமைச்சர் ஆக்கணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வந்திருக்காரு விருந்துக்கு. வீட்டுக்கு வந்து விருந்தெல்லாம் வச்ச பிறகு அவர் சொல்லியிருக்காரு, கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு உங்கள் ஆதரவு தேவை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, நம்ம பேசுவோம். இல்லை ராஜு தான் அப்பா சொல்லுவார், எம்ஜிஆர் அப்பாவை, நீங்கள் சொல்லுங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். சரிங்க, அவர் தான் சிஎம். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு இது பண்ண அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை. கலைஞர் என்னன்னா வந்து அதிக படங்களில் வசனம் எழுதினது அப்பாவுக்கு கலைஞர் பெரியப்பா அவர்கள் தான். அவங்க நட்பு எப்படின்னா, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை அவர் ஹாஸ்பிட்டலில் அப்பா அட்மிட் ஆனப்போ கலைஞர் பெரியப்பா சிஎம்மாக இருக்கும் போது லேண்ட்லைன் தான் அப்போ உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைச்சி நான் பேசினார். ராஜு எப்படி இருக்காரு, சிஎம்மாக இருக்கும் பொழுது ராஜு நல்லா இருக்காரா, நான் அப்புறமா வந்து நான் பார்க்குறேன், வேறு எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய குரலே கேட்குது. இன்னொரு சம்பவம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னுடைய திருமண பத்திரிகை அழைக்க போகும்போது அப்பா சொன்னார், கலைஞருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கணும்னாரு. எங்களுக்கு நான் அதை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய நட்புக்கு நான் ஒரு அடையாளம் சொல்லப்படி கேட்டதுக்காக பேனா கடைக்கு போனார். சரி, நான் இங்கே நுங்கம்பாக்கம் ஒரு பேனா கடைக்கு போனேன். 150 ரூபா 200 பேனா, இந்த இங்கு பேனா குண்டா இருக்கும், அதை 2 எடுத்தார். அப்பா என்னப்பா ஒரு சிஎம் இந்த பேனா, இல்லை எனக்கு தெரியும்னாரு. பத்திரிகை கொடுத்துட்டு அந்த பேனாவை கொடுத்த பிறகு கலைஞர் சொல்றாரு, ராஜு இந்த மாதிரி பேனா தான் நான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியங்க, மெய்சிலிருந்து போனேன் நான். ராஜு இந்த மாதிரி பேனா தான் நான் தேடிட்டு இருந்தேன், அப்பா நம்ம இந்த மாதிரி பேனா தானே வச்சுப்போம் அப்படின்னு 2 பேரும் குழந்தை. அப்பா சொன்னார், நான் சொன்னேன்ல இவருக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு. அந்த ஒரு குண்டு பேனா இருக்கும், அது இங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எழுதிட்டு இருக்கலாம். அந்த பேனாவை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். பாருங்க அவங்களுடைய நட்பு வந்து புரிதல். ராஜு இந்த பேனா தான் நான் தேடிட்டு இருந்தேன், எவ்வளவோ பேனா வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ராஜு அப்படின்னாரு. அந்த பட வசனங்கள். ஒரு இன்டர்வியூல கலைஞர் பெரியப்பாவை கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய வசனத்தை பேசிய நடிகர்கள்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லட்சிய நடிகர் SSR அவர்கள் தான். சிவாஜி கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய வசனங்கள் பேசி மிக அழகான தமிழில் பேசினது அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பித்தனா பல படங்கள் வந்து திராவிட கழகத்தினுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு சென்றாலும் அந்த படம் வெற்றி அடைந்தது. அந்த வசனங்கள், அப்பாவுடைய நடிப்பு,
முற்போக்கு சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னா மிக ஆழமான நட்பு. அதாவது ஒரு கட்டத்தில் கலைஞரே அவர்கள் பதிவு பண்ணார், கேரளா தமிழ்நாடு பார்டரில் உயிருக்கு ஆபத்தான நிலைமை, சில பேர் அடிக்க 50 பேர் அடிக்க வந்துட்டாங்க. இப்போ கலைஞர் அப்பாவை எடுத்து ஜீப்பில் வச்சு 2 பேரும் போய் ஜீப்லேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பொதுக்கூட்டங்களில் பிரச்சனைகள், காங்கிரஸ்காரங்களால பயங்கர பிரச்சனைகள். இது அதே சமயம் அந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வசனமும் அப்பா பேசும்பொழுது, கலைஞர் வசனத்தில் பேசும்போது சில பேருக்கு வந்து அப்படியே புல்லரிக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கான ஒரு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங். பூம்புகார் திரைப்படம், அந்த படம் வந்து கலைஞருடைய சொந்த படம். அது எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்களாம், ரீமேக் படம் ஓடாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு பழைய படம் வந்திருக்கு. அதை கண்ணகி அவர் பியூ சின்னப்பா நடிச்சது வந்தது. அதுக்கு கலைஞர் பெரியப்பா சொன்னாரா, இல்ல நீங்க SSRஐ கோலனாக பார்க்கும்பொழுது படம் வெற்றி அடையும், அவரை நீங்க இதுல வேற ஒரு நடிப்புல பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பூம்புகார் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. உண்மையிலே அது சில காட்சிகள்லாம் இருக்கு. ஒரு காட்சியை கூட நீங்க பூம்புகார் சொன்னா அந்த கெட்டப், அந்த கோவலன்னா கண்ணகினா விஜயகுமாரி அம்மா, இதுதான் உங்களுக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நடிகர் குமரிமுத்தன் இருக்கார். ஆமா ஆமா, அவருடைய அண்ணன் தான் அந்த படத்துல வந்து ஒரு வில்லனா வருவார். அந்த மன்னர் சொன்ன பிறகு அப்பா வந்து இழுத்து கூட்டு போக வருவார். இதை வந்து கலைஞர் தான் சொன்னாராம். அது ஒரு காட்சி அமைப்புல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வில்லன் முகம், ரொம்ப இதுவா இருக்கும். மன்னரை நான் பார்க்கணும்னு அப்பா சொல்லுவார். உடனே இவர் சொல்லுவாராம், மன்னர் உன்னை பார்க்க மாட்டார். உடனே அப்பா கலைஞர் சொன்னாராம், இந்த டைலாக் வைங்கன்னு, உன் முகத்தை பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா? ஸோ அந்த முகத்தை காமிச்சு, அதாவது அப்பாவுடைய அழகான முகத்தை இதை காமிச்சு ஆன் தி ஸ்பாட்ல கலைஞர் அவர்கள் சொன்னாராம், இப்படி வைங்கன்னு. அதுக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ். உன் முகத்தை பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா? இதெல்லாம் வந்து அதாவது அப்பா ஒன்று பதிவு பண்ணுவார். அரசியலில் எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இயக்குனருக்கு இணையானவர் அவர். ஒரு காட்சி அமைப்பு எப்படி இருக்கணும், அந்த காட்சியை ரசிகர்கள் எப்படி ரசிப்பாங்கன்னு அவருக்கு ரொம்ப அருமையாக தெரியும். அந்த அளவுக்கு அதாவது அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருந்துக்கும்னு அப்பா சொல்லுவார். அந்த அளவுக்கு கலைத்துறையிலும் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இல்லை, SSR அவர்கள் எவ்வளவு அழகா இருப்பாரு அப்படிங்கறது இந்த ஒரு காட்டிடும். ஆமா, அவருடைய முகத்தை காமிச்சு இந்த முகத்தை காட்டும் போது அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு. ஆமாங்க, ஆழமான நட்பு. அதாவது கட்சி, அரசியல், கொள்கை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நட்பு. இவ்வளவு நட்பு வச்சிருந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு போகும் பொழுது ஒரு பெரிய தடுமாற்றத்துக்கு ஆயிருப்பா. அவரையும் விட்டு கொடுக்க முடியாது, இவரையும் விட்டு கொடுக்க முடியாது. அந்த நிலைமை எப்படின்னு பகிர்ந்திருக்காரா அப்பா? அதாவதுங்க, எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எம்ஜிஆர் அவங்க தனியா வந்துட்டாங்க. வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்பா கிட்ட சில விஷயங்கள் பேசினாங்க, சில கடிதங்கள், ஒரு லெட்டர் கூட கொடுத்தாங்க, நான் கூட பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் அப்பா வந்து எம்ஜிஆர் கூட ஏடிஎம்கேல வரணும், அதிமுகவில் வரணும், பயணிக்கணும்னு அப்பா வந்து ஒரு முடிவு பண்ணார். ப்ளஸ் எம்ஜிஆர் கூட இருக்கும் ஆட்களும் அப்பாட்ட போய் பேசினாங்க. அப்போ எம்ஜிஆரோட பிரிஞ்சு வந்தவங்களும் அப்பா கிட்ட பேசினாங்க. பேசின பிறகுதான் அந்த முடிவு எடுத்தார். அந்த முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அந்த திருப்பி கலைஞருக்கு உண்டான நட்பை நான் சொல்கிறேன். நான் அடுத்த தேர்தலில் 80களில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அப்பா வந்து தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அப்பா ஜெயிக்கிறார். நாங்கள் அதிமுக சார். ஆமாம், அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது, ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஷனில் போலீஸ் வந்து சொல்கிறாங்க அப்பாவுக்கு, ஆனால் நீங்கள் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டிங்க. சரி, அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். காலையில் அப்பா நாங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு தொலைபேசி, கலைஞர் பேசுகிறார். அப்பா அதிமுக திமுக நிற்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. கலைஞர் ஃபோன், ராஜு வாழ்த்துக்கள் ராஜு, தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வச்சா நீங்கள் ஜெயிச்சிங்க, வாழ்த்துக்கள். உடனே அப்பா, ரொம்ப நன்றி கலைஞர், நானே வந்து உங்களை பார்க்குறேன். ஓ, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு நட்பு. இப்போவும் அந்த அரசியல் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற அரசியலை வெட்டுவேன், குத்துவேன், அவனை அடிப்பேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு விழாவில் எம்ஜிஆர், கலைஞர், அப்பா மூவரும் இருந்தாலும் அந்த விழாவில் ஒரு சிறப்பாக இருக்கும். மூவரும் பேசிக்கிறது, இது பண்ணுறது. அடுத்தது எம்ஜிஆர் உடைய நட்பை பற்றி சொல்கிறேன்.
இதுல எல்லாம் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சுட்டு அவர் சொன்னாரு, என்னையா அதிக ஓட்டு வித்தியாசம் நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு எந்த அமைச்சர் பதவியா வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பாவுக்கு வந்துங்க என்னன்னு தெரியல, அந்த காலத்து அரசியல் தான் பதவியின் மீது ஆசை கிடையாது, பதவி எதுவுமே ஆசை கிடையாது, இந்த கொள்கை அவ்வளவுதான். அப்பா சொன்னாரு, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லையா தப்பாயிடும், யாராவது சொல்லுவாங்கன்னு. முதலமைச்சர் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குற, நீங்க இருந்தாலும் ஒண்ணுதான், நான் இருந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு வேண்டாம். அப்பா சொன்ன வார்த்தை, இனி வரும் இளைஞர்களுக்கு பதவி கொடுங்க, அவங்க வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு மரியாதைக்காக சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி அப்பா கொடுத்தாங்க. அதுலேயும் அப்பா சிறப்பாக பணியாற்றினார், பல திட்டங்கள் அதில் கொண்டு வந்தார். இந்த மாதிரி நட்பு. அதே மாதிரி ஒரு விழா, அந்த விழாவில் சீர்காழி அவர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. அரசாங்க விழா. அரசாங்க விழாவில் வந்து கர்நாடக இசையெல்லாம் பாடணும். எம்ஜிஆர் வந்து உட்காந்துட்டார். அப்பா வந்து அந்த டோர்ல இருந்து வர்றாரு, அதாவது மெயின் டோர்ல இருந்து அந்த கூட்டத்தை தாண்டி உள்ள வரணும். எம்ஜிஆர் உட்காந்துட்டு இருக்காரு. ஃபுல்லா அதிமுக காரங்க பொதுமக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவரு கர்நாடக இசை பாடிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வந்து உட்காந்துட்டார். அப்பா அந்த டோரை திறந்து உள்ள வரும்போது அப்பாவை பார்த்த உடனே கர்நாடக இசையை நிப்பாட்டிட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டார் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அடிச்சான் கிளாப்ஸ் ஆடிட்டோம்ல. எம்ஜிஆர் நிமிஷம் இப்படி இப்படி பார்த்து கல்லிலே கலைவண்ணம் கண்டார் உடனே அப்பா என்டர் ஆன உடனே எல்லாரும் கிளாப்ஸ். இப்படி நாங்க அந்த செக்யூரிட்டி எல்லாம் நிக்கிறாங்க, நான் சின்ன பையனா நிக்கிறேன். இப்படி பார்த்து இப்படி திரும்பி பார்த்தோன்னே அப்பாவை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு. ஓஹோ அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கலைஞர்களுக்கு வந்து எப்படி ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அரசாங்க விழா, கர்நாடக இசை தான் பாடிட்டு இருக்கு. அவர் பாடின பாட்டு தான், சீர்காழி பாடின பாட்டு தான் அப்பாக்கு. அந்த கதவை திறந்து உள்ள வரும்போதுங்க கல்லிலே கலைவனும் கண்டான்னு பாட்டு பாடினோன்னா அடிச்சான் கிளாப்ஸ் எல்லாருமே. அப்படியே எம்ஜிஆர் திரும்பி பார்த்தோன்னா அப்பாவை பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு. நீங்களுக்காக தான் இந்த பாட்டை பாடினாரா அவரு. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல. ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் வந்து கோவப்பட்டு பேசி நம்ம கேட்டதில்லை. தேனியில நினைக்கிறேன், தேனியில அப்பா மேல ஆசிட் ஊத்த போறதா ஒரு பேச்சு, எதிர்கட்சிக்காரங்க. அங்க இருந்த ஒரு வேட்பாளர் வந்து ஆள்பலம் படைபலம் என்ஆர்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள்பலம் படைபலம் உடையவர். இந்த காங்கிரஸ் கோட்டை தான் தேனி அந்த காலத்துல. ஆமா, இல்லைங்க, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து திமுக வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கட்சின்றாங்க. ஆனா அப்பா பதிவு பண்ணது என்ன, முதல் நிற்கும் போது திமுக ஆட்கள் இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை. முதல் தேர்தலில் அப்பா வந்து தோக்குறாங்க. அடுத்த தேர்தலில் அப்பா வந்து ஜெயிக்கிறார். ஸோ அப்போ சாதாரணமாக இருக்கிற கட்சிகள் வந்து இப்போ வந்து பெரிய கட்சியாக இருக்கு. ஆனால் அப்பா ஒன்றுமே இல்லை. அப்பா ஒன்றுன்னு சொல்கிறாரு, அதாவது எங்களுக்கு தேர்தலில் நிற்கும் பொழுது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. எது திமுக முதல் தேர்தல், எங்களுக்கு வேலை செய்ய தெரியல, பூத் கமிட்டி என்னன்னு எங்களுக்கு புரியலை, கட்சி அதாவது பொதுமக்கள்கிட்ட எப்படி என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா நாங்கள் வந்து முதல் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே நாங்கள் சிஎம்ன்றாங்க. சிஎம் அப்படியே ஒன்றுமே ஆக முடியாது. கட்சி பணியை வேலை பண்ணணும், பூத் கமிட்டி என்னன்னு தெரியணும், மக்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்லணும், கொள்கை இல்லைனாலும் கொள்கை இருக்கிற மாதிரி சொல்லணும். சரி, அதுக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம அதுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து மேடையில் பேச வர்றார். இது வரைக்கும் அவர் கோபமாக பேசினில்லை. என் தம்பி மேலே ஒரு சின்ன கீறல் வந்தாலும் அந்த குடும்பத்தையே நான் அழிச்சிட்டு ஜெயிலுக்கு போவேன். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா அப்பாவுக்கு அழகான முகம், இதை பார்த்து நிறைய பேர் வெளியே வந்து அப்பாவை பார்க்குறாங்க, நம்ம கூட்டம் வர மாட்டேங்குது. இதுதான் எதிர்கட்சி சொன்னது காரணம். அந்த முகத்தை இல்லாமல் பண்ணணும், அந்த அழகான முகத்து மேலே ஆசிடை ஊற்றணும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு பாருங்க, எவ்வளோ போராட்டங்கள். லேசில் வந்து திமுக வரல. ஆரம்ப காலகட்டங்களில் இவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு தைரியமாக போனார் அப்பா. அப்போ எம்ஜிஆர் இதை பேசினார். அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய போராட்டம், நட்பு, அரசியல் சூழ்நிலை எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்ட அரசியல் பயணம் தான் எம்ஜிஆரோட நட்பு. சிவாஜியோட நட்பு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் கோச்சிக்கிட்டார், ராஜி நீங்கள் அரசியல் போகிறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா உங்களோட நான் சேர்ந்து நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்ச படங்களாக இருக்குது, நீங்கள் அரசியல் போயிட்டீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து சரியாக பண்ண மாட்டீங்க. இல்லைங்க, நான் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுவேன்னாரு. அதுக்கப்புறம் சிவாஜி பெரியப்பா அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அப்பா தொலைபேசி மூலமாக அழைச்சார், என்ன கணேசன் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. உடனே அதுக்கு சிவாஜி சொல்கிறார், கிண்டலாக சொன்னாராம், எல்லாம் உங்களை பார்த்து தான், நீங்கள் தான் எங்களுக்கு முன்னோடி, நீங்கள் எம்ஜிஆர் தான் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நட்பு. ஆனால் சிவாஜி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினது வந்து அப்பாவுக்கு விருப்பமா இல்லை கருத்து வேறுபாடாக இருந்தார்?
இல்லை, அப்பாவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அப்பா அப்பா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதை விட வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து நீங்கள் போகிறது நல்லதுன்னு மாதிரி சொன்னார். அப்போது நடிகர் சங்கத்தில் வந்து அப்பா தலைவராக இருந்தார். அப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எம்ஜிஆருக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி, சிவாஜிக்கும் சரி, அந்த ட்ரஸ்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. நடிகர் சங்கம் அப்ப இருந்து பிரச்சனை தான். அப்ப என்ன நடந்தது சொல்லுங்க. ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து மாற்றணும்னாரு. அதாவது ட்ரஸ்ட் மெம்பருக்கு தான் அந்த நடிகர் சங்கம் மாதிரி ஏதோ சொன்னாங்க. இழை, தலை எல்லாமே அவங்க தான் வந்து அதுக்கு வந்து கமிட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு. அதை அப்பா மாற்றினார். அந்த ட்ரஸ்ட்டே வேற மாதிரி பண்ணார். ஒருத்தருடைய பிடியிலே இதில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது சொல்லி ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணி வேற மாதிரி பண்ணார். சில விஷயங்கள் வந்து மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து எனக்கு இதில் சரிப்பட்டு வரலன்னு அப்பா சொன்னார். அதில் சிவாஜி பெரியப்பா கோச்சிக்கிட்டு நான் இனிமேல் சங்கத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் சிவாஜி அவர்கள் வந்து நடிகர் சங்கத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னது. வரமாட்டேன்னு உடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து என் தம்பி வரலாம், நானும் வரலன்ட்டார். இந்த மாதிரியான நிறைய அறக்கட்டளை வந்து ஒருத்தர் பிடியிலே இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதாவது அந்த அறக்கட்டளை வந்து ஒருவரே பார்க்க கூடாது. யார் யார் எலெக்ஷனுக்கு வராங்களோ அவங்க தான் அந்த அறக்கட்டளை இருக்கணும் மாதிரி அப்பா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணாரு. சரி. அந்த ஒரிஜினல் ட்ரஸ்ட் என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒன்றும் நடிகர் சங்கத்தில் கொடுக்கல. நடிகர் சங்கம் ஃபார்ம் பண்ண பிறகு அதை நான் ஒப்படைச்சிடலான் இருக்கேன். அப்போ வந்து அப்பா வந்து எல்லாம் போய் பேசி இது பண்ணும்போது அது கொஞ்சம் சரியா வரல. அது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் நான் அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கமலஹாசன் அண்ணன் அவர்களுக்கு வந்து தேசிய விருது கொடுத்தப்போ பாராட்டு விழாலாம் வச்சாங்க. அதெல்லாம் போயிட்டு பண்ணோம். அப்போ கூட சிவாஜி பெரியப்பா கிண்டலாக சொன்னாராம், இது மாதிரி போய் கமலஹாசனுக்கு விழான் போது அவர் பெரிய நடிகர், அவர் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லையே. அப்போ கொடுக்கவே இல்லை, எந்த விருதும் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் செவாலியர் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அது பிரான்ஸ். அப்போ அப்பா சொன்னாரா, விருதை கொடுத்து உங்களை யாரும் அசிங்கப்படக்கூடாது. விருதுக்கு மேல நீங்க இருக்கீங்க, உங்க பேரை சொல்லி தான் விருது கொடுக்கணும், சிவாஜி விருது தான் கொடுக்கணும்னு அப்பா அப்பவே சொன்னார். அருமை, சூப்பரா. அந்த அளவுக்கு ஒரு நட்பு. நடிகர் சங்கத்தில் பிரச்சனை, இப்போ நடிகர் சங்கம் பிரச்சனை தான் இருக்கு. நடிகர் சங்கத்துடைய அந்த அறக்கட்டளை சம்பந்தமா இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்பா எடுத்த முடிவு வந்து அது ஒரே ஒரு அடுத்தடுத்து வர்றவங்களும் இதில் கலந்துக்கணும், அறக்கட்டளை இருக்கணும், அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், அவங்க தான் அதுல வரணும். இப்போ எந்த மாதிரியான அன்றைக்கு கூட நீங்க அந்த நடிகர் சங்கம் அந்த தேர்தல் நடந்த போது உங்களை நோக்கி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஆமாங்க. அப்போ நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்துனீங்க. பொருளாளருக்கு நின்று. ஆமா, பொருளாளருக்கு நின்னீங்க. நீங்க அது என்ன மாதிரி அந்த அந்த திட்ட நடவடிக்கை புதுசா பதவிக்கு வந்தவர்களும் சரி, நடிகர் சங்க கட்டடம் இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த இதை பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, நிர்வாகத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. இப்போ நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நாசர் அவர்கள், அன்பு சகோதரர் விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், அண்ணன் கருணாசனன் அவர்கள், பூச்சிமுருகன் அவர்கள், இவங்க தான் இருக்காங்க. நிர்வாகத்தை குறை சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் சங்கத்துக்காக கலை விழா நடத்தினாங்க. ஆனால் அதில் சரியாக பணம் வரல. அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை கட்டி முடிக்கணும், அதுலேருந்து வாடகை வரணும். அதுக்கு பேங்க்கில் இப்போ அடமானத்துக்கு வச்சுருக்காங்க. ஒரு 10 கோடி ஒரு 20 கோடி கிட்ட இப்போ கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அண்ணன் அவர்களும் சரி, இல்லை இளைய தளபதி விஜய் சரி, நீங்கள் ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமே. நீங்கள் ஒரு படம் பண்ணி அதில் வர பணத்தை அப்படியே அந்த என்ஜினியர் யாரோ அவங்களுக்கே நேரடியாக அவங்க ஆடிட்டரை வச்சு யாரோ வச்சு நீங்கள் பண்ணலாமே. நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க பாவம். இப்போ அந்த 20 கோடி வாங்கியிருக்காங்க, இதுக்கு வட்டி கட்டணும், அதில் வாடகை விடணும். ஒரு நடிகர் வரலாம். ஒரு இதே விஜயனன் வந்து ஒரு படம் பண்ணால் போதும், அந்த படத்தில் வர பணத்தை வச்சு பில்டிங் கட்டியிருக்கலாம், கடனையும் அடைச்சிருக்கலாம். இப்போ திருப்பி இந்த கடன், திருப்பி இந்த வட்டியை கட்ட வேண்டும். அதாவது நாடக நடிகர்கள் இதில் மெம்பராக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பில்டிங்குடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர வாடகை பணத்தை எடுத்து அவங்களுக்காக செலவிட வேண்டும். ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்கே பெரிய உதவி தேவைப்பட்டுட்டு. ஆமாம், உதவி தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. சில பத்திரிகைகள் நான் பார்த்தேன், நான் விஷால் மேலே நிர்வாகத்தை மேலே குறை சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. பணம் இருந்தால் கட்ட போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. நான் யாரை குறை சொல்வேன்னா, இப்போ இருக்கும் நடிகர்களை குறை சொல்கிறேன். நீங்கள் அதாவதுங்க, ஒரு கட்டுறதுக்கு 60 கோடி ஆகும்னு சொன்னாங்க. இன்றைய தமிழ் திரை உலகத்துக்கு 60 கோடின்றது ஒரு சாதாரண விஷயம். ஏன் ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் கொடுத்து அதை பண்ணக்கூடாதா?
அவங்க 250 கோடி 300 கோடின்னு சம்பளம் அவங்களுக்கு பண்றாங்க. இருக்கு. ஒரே ஒரு படம் இலவசமாக பண்ணி அந்த பணத்தை வச்சு நடிகர் சங்கத்தை பில்டிங் கட்டியிருக்கலாம். ரஜினி அங்கிள் ஒரு படம் பண்ணியிருக்கலாம், விஜய் அண்ணன் ஒரு படம் பண்ணியிருக்கலாம். இதுதான் நான் பதிவு பண்ணுறேன். இவங்க 2 பேரும் தாராளமாக பண்ணியிருக்கலாம். நேரடியாகவே ஒரு கமிட்டியை போட்டு ஒரு கமிட்டியில் உட்காந்து நடிகர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த என்ஜினியரை கூப்பிட்டு, ஒரு வேளை நேரடியாக கொடுக்க வேண்டாம்னு சில பேர் நினைச்சாலும் கூட அந்த என்ஜினியரை கூப்பிட்டு நேரடியாக கொடுத்து அந்த பில்டிங்கை முடிச்சிருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் திருப்பி பேங்க்ல 20 கோடி கடன் வாங்கி அந்த கடன் திருப்பி வட்டி கட்டி இதை வாடகை விட்டு எதுக்கு பிரச்சனை? அதில் நிர்வாகத்தை குறை சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்சதான் அவங்க பண்ணுறாங்க. பாவம் அவர் விஷால் அவர்கள் மேலே எவ்வளவோ தாக்குதல்லாம் பண்ணுறாங்க. அது தவறு. அது என்னை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தை குறை சொல்ல முடியாது. இந்த கட்டிடத்தை இது பண்ணணும், அதுக்கு நடிகர்கள் முன் வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சில பட பிரச்சனைகள், சம்பள பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்க நிர்வாகம் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த 20 கோடிக்கு அப்புறம் இன்னொரு 30 கோடி வரும், 40 கோடி கிட்ட கடன் வரும். அதுக்கு வட்டி கட்டி திருப்பி அதை பிரச்சனை வரக்கூடாது. இது முன்னாடியே இந்த நடிகைகள் முன் வந்திருக்கணும். நிர்வாகி குறை சொல்லி தப்பு கிடையாது. நடிகைகள் முன் வந்து அவங்க படம் பண்ணியிருக்கணும் தான் நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கடன்ல இருந்து மீட்டி கொண்டு வச்சு இப்ப மறுபடியும் கடன்ல போயிடுச்சு. ஆமா. இந்த சிக்கலுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சிக்கலுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அப்போ இருந்தது பழைய பில்டிங்கு. சரி, அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு ஒரு மால், ஒரு தேட்டர் மாதிரி கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு நிர்வாகம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம இல்லைன்னு இப்போ இருக்கிற நிர்வாகம் அது வேண்டாம் அப்படின்னாங்க. சொந்தமாக கட்டுவோம் நாங்கள். அது மிக சிறந்த வழி தான். இப்போ இருக்க நிர்வாகம் நம்ம சொந்தமாக கட்டுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நிதியெல்லாம் திரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சத்தியம் தேட்டர் கட்டுற மாதிரி இருந்தாங்க. அது வேண்டான்னு இவங்க எதிர்த்தாங்க. 90 வருஷம் லீஸ் வேண்டான்னாங்க. யார்? விஷாலுடைய டீம். அவங்க வந்த பிறகு சொந்தமாக பணம் கட்டி கட்டலாம். அது அருமையானது. சொந்தமாக பணம் கட்டி கட்டுறது ஓகே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கம்பி விலை நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் விலை நாளைக்கு இருக்காது. விலை அதிகமாகும், வேலையாட்கள் அதிகமாவாங்க. ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே உங்களுக்கு எத்தனை லட்சம் செலவாகும் போது அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? கலை நிகழ்ச்சி போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், மலேசியாவுக்கு போனாங்க. ஆனால் ரசிகர்கள் உண்மையே சொல்லணும்னா அவங்க ரசிக்கக்கூடியது 2 பேர் தான். அந்த 2 பேர் வரல. அது அவங்களுடைய விருப்பம். யாருன்னு நினைக்கிறீங்க? அல்டிமேட் ஸ்டார் அண்ணன் அஜித் அவர்கள், இளைய தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் தான். இவங்க 2 பேரும் தான் இன்றைய தமிழ் திரையுலகத்தை, உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களை ரூல் பண்றாங்க. அவங்க மனசுல இருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே அதில் விருப்பம் இல்லை. அஜித் அவர்கள் என்ன சொன்னார்னா, கலை நிகழ்ச்சியில் திருப்பி அவங்க பணம் கொடுத்து அது வேண்டாம். விஜய் அண்ணனுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ நம்ம இந்த நிர்வாகம் போய் அவங்கள பிடிச்சி இழுக்க முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இல்லாதனால கலை நிகழ்ச்சி அந்த அளவுக்கு போகலை. அதான் உண்மை. அதாவது நம்ம உண்மையை பேசணும். நம்ம இப்போ இருக்கிற அனைத்து நாட்டில் இருக்க தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய 2 நடிகர்கள் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் வரலை. ஆனால் பெரிய நடிகர்கள் யாராவது ஒருத்தங்க படம் பண்ணியிருந்தால் இந்த கடனுக்கு நம்ம போகாமையே நம்ம பண்ணியிருக்கலாம். அது அவங்க பண்ணாதே என்னோட வருத்தம். ஆனால் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய பட ஆடியோ ஃபங்க்ஷனே மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு பயங்கர டிக்கெட்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகையிலையாவது நடிகர் சங்கத்துக்கு அவர் ஏதாவது ஒரு நிதியாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இந்த தொகையில் கொடுக்க முடியாது. ஏன்னா